ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நட்ஸ் கேக். இது ஈஸியாக சிம்பிளாக எப்படி மிக்சர் ஜாரில் எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு பீட்டர் எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக நம்ம மிக்சர் ஜாரில் ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மிக்சர் ஜாரில் 1 கப் சுகர் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது சுகரை நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இது கூட நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போது 3 முட்டையை சேர்த்தாச்சு. இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இது ஓரத்தில் வச்சிடலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி 1 கப்பில் சுகர் சேர்த்துருந்தோம்ல, அதே கப் அளவு வச்சு மைதா சேர்த்துக்கலாம். 1 கப் நல்லா சல்லடையை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு கூட கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாற்றி மாற்றி டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஈவனாக இருக்கும். மாற்றி மாற்றி நம்ம டைரெக்ஷனில் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி கட்டியாக வந்துடும். அதுக்காக ஒரே டைரெக்ஷனில் பண்ணணும். இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தோம்னா நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போது இது கூட நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் மோல்ட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மோல்ட் இருக்கோ எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லா பட்டர் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா எல்லா பக்கமுமே பட்டர் நல்லா தடவிக்கலாம். இப்போது பேட்டரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது, ஹாஃப் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பேக் பண்ண போது அது நல்லா பஃப்னு வரும். அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பேட்டர். இது கூட மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக நட்ஸ் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி அவனில் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். அவன் டைமிங் வந்து 200 டிகிரி செல்சியஸ்லேருந்து வச்சுக்கலாம். அப்புறம் டைமிங் வந்து 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போது பேக் ஆகி வரட்டும், பார்ப்போம் எப்படி இருக்குது சொல்லி. இப்போது பேக் ஆகிடுச்சு, திறந்து பார்ப்போம். நல்லா பஃபியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம கொஞ்சம் ஆறுனக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குது, பார்த்து எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எம்மியான நட்ஸ் கேக் ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஏதாச்சும் கேக் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.